படையப்பா இந்த படத்தில் வந்து ரஜினி சாருடைய அப்பா சிவாஜியா நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த ஊருக்கே தீர்ப்பு சொல்லுவார். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பை வந்து தம் மகன்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவங்க அப்பா வந்து குடும்பமே செஞ்சு ஏமாற்றி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடும். இவருடைய சம்பாத்தியத்தில் இருந்த ஒரே ஒரு சொத்தை வச்சு தான் முன்னேறி மேலே வருவாங்க. செகண்ட் ஹீரோயினி வந்து ரம்யா கிருஷ்ணன். இவ வந்து ரஜினி சார் மேலே வந்து ரொம்ப பிரியப்படுவார். திருமணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் வந்து அவளுடைய அண்ணன் வந்து பொண்ணு கேட்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மாவும் சரி நான் பொண்ணு கேட்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது வந்து ரஜினி சாருக்கு தெரியாது. அப்படி இருந்து போய் சரி அம்மா பேச்சை மீற முடியலன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து பொண்ணு கேட்க போனால் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரரோட பொண்ணை தான் பொண்ணு பார்க்க போவாங்க. அதில் ரஜினி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா. திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. இப்படியாச்சும் அவளை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரம்யா கிருஷ்ணன் என்ன செய்வா, கொலை முயற்சி பண்ணுவான். அதை வந்து ரஜினி கண்டுபிடிச்சிருவார். இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவன் மன உளைச்சலில் வந்து பல வருஷமாக ஒரு தனி ரூம்லேயே அடைஞ்சே கிடப்பா. ஒரு நாள் வந்து ரஜினியோட பொண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது. அதே ஆறுபடை முருகன் கோயிலில். ஆனால் வந்து எந்த வருஷமும் திறக்காத அந்த கிணத்த வந்து அந்த பொண்ணுக்காக திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இருக்காது. அவங்க அப்பா கேட்பா, நீ யாரை விரும்புகிறேன்னு கேட்பா. என்னுடைய காலேஜில் படித்த பையனை விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாள். பையனை தேடி வீடு தேடி போவான். பார்த்தா வந்து நம்மளுடைய வில்லன் வீடாக இருக்கும். அவள் வந்து இறங்கி வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து சொல்லுவாள், நான் இதை உன்னை பழி வாங்கணுன்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்து மூலியமாக தான் நான் உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரஜினி வந்து நான் மாப்பிள்ளையை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் மாப்பிள்ளையே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ஓடி வந்துடுவாப்புல. நல்லபடியாக அந்த கல்யாணம் முடிஞ்சிடும்.